ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம். திஸ் இஸ் FBP. ஆஃப்டர் லாங் டைம் ட்ரெடிஷனலான ஓப்பனரோட ஓப்பன் பண்ணியாச்சு. வி ஆர் கோயிங் டு பி டாக்கிங் அபவுட் சுத்தியல், ஹேமர்ஸ், லண்டன் கிளப். இன்னொரு புது மேனேஜர் இருக்கிற ஒரு கிளப். வி ஹேவ் மிஸ்டர் ஸ்ரீராம் அண்ட் மிஸ்டர் கைலாஷ். இது வந்து எல்லாமே ஒரே ரெக்கார்டிங்கில் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் எபிசோட் மட்டும் உங்களுக்கு தனித்தனியாக விட போகிறோம். ரெஃபரன்ஸ்க்காக ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. அத்துடன் என்ன பேச போகிறோம் என்றால் லாப்புத்தூகி. ஊல்ஸ்லேருந்து கிளம்பி வெஸ்டர்ன் பக்கம் வந்துருக்க லாப்புத்தூகி உங்க மனசுல இடம் பிடித்திருக்கிறாரா மிஸ்டர் ஸ்ரீராம்? அவன் ஹிட் ஆர் மிஸ் கோச் தான். ஸோ நான் எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஐ டோன்ட் ரேட் லைக் as much as he is being hyped honestly. But a good coach, I think initially, I mean அந்த ஸ்குவாடுக்கு he'll get the best out of them. ஆனா இது ஒரு மாய ஸ்குவாட்ரா. எனக்கு இன்னும் லைக் ஷார்ட்ரா. வான் பிசாக்கா, ஃபுல் க்ரூ அவெல்லாம் அப்படியே லைக் லட்டு மாதிரி இருக்கும் மாயஸ்க்கு. அப்படியே லைக் நல்ல ஒரு இல்லடா, they are looking for some European இதுடா, like expertise. யூரோப்பியன் சாம்பியன். என்ன நீ டேய், ஆமா. ஏய் யாடா? டைட்டில் இஸ் டைட்டில். அதெல்லாம் நீ பேசாத. Title is a title டா, but that's the first title for him. லாப்புத்தூகி என்ன? How First time for West Ham ஜெயிச்சாங்க. என்னமோ ஹிஸ்டாரிக்கல் டிராஃபி ஜெயிப்பாங்க. இவன் வந்து இது பண்ண மாதிரி சொல்ற. மாய்ஸ் ஸ்குவாட் இது. ஐ வுட் ஹவ் ஹாப்பிலி ஹேட் மாய்ஸ். நல்லா இருந்திருக்கும் பார்க்க. அதுவும் வான் பிசாகாலாம் டார்ச்சர் பண்ணியிருப்பான் மாய்ஸ் கீழே. பட் எனிவே கியூரியஸ் டு சி. இது சம்மர் டீம். ஐ திங்க் ஒன் ஆஃப் டாப் 5 பிளேயிங் 11ஸ்ல வருவாங்க. இப்போ டாப் 5 இல்லைனாலும் டாப் அட்லீஸ்ட் டாப் 7 லைக் ஸ்ட்ராங் டீம் இதுல. Yeah, I think they are going to be having a very good season இந்த வாட்டி. பட் நம்ம இதில் பேசுவோம். ஸோ வந்து மாய்ஸி பற்றியே பேசிடுவோம். மாய்ஸியோட டாக்டிக் தெரியும் நம்மளுக்கு. கவுண்டரு, டிஃபென்ஸு, ஹெட்டரு, ஃபிசிக்கல் டிஃபெண்டர்ஸ் அண்ட் அதர் ஸ்டஃப். அது பேர் என்னது, வாட் ப்ரோஸு, ஸ்பாட் கோல்ஸு. பட் எப்படி மாறும்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் மிஸ்டர் கைலாஷ்? ஐ திங்க் அவங்க டிஃபெண்டர்ஸ் தான் வெஸ்ட் ஹாம்ல லாஸ்ட் சீசன் வாஸ் பிக் வீக்னஸ். சென்டர் பேக்ஸ் பார்த்தோன்னா ஜூமாவே வாஸ் ஆன் அண்ட் ஆஃப் தான். அண்ட் லைக் டாசன்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. லைக் அந்த அளவுக்கு டிஃபென்ஸ் டெப்த் வாஸ் புவர். In season they replaced with Kilman. Kilman is like Loptegard of Wolves former player, so they got him for 40 million. And Todibo is also a very good player from Nice, summer center back. Yeah, like were linked with him, but Nice nalla adu konjam scam transfer சிட்டி மாதிரி ஸ்கேம் பண்ணி வாங்கியிருந்தா ஓகே. இத நம்ம scam transfer பிளாட்டண்டா மாட்டிட்டோம். scam transfer வேணும்னு விட்டு இப்போ வெஸ்ட் ஹாம் போயிருக்கான். ஸோ ரெண்டுமே லைக் வெரி மாடர்ன் சென்டர் பேக்ஸ். லைக் தே கேன் பிளே கொஞ்சம் ஃப்ரண்ட் ஃபுட்டில் கூட. அண்ட் ரைட் பேக் ஆரன் வான் பிசாக்கா இஸ் லைக் டிஃபென்சிவ் ஒன் இஸ் வெரி வெரி குட். பட் எனக்கு இப்போ லாப்டகி ஃபுட்பாலுக்கு எப்படி சூட் ஆகும்னு ஐம் கன்சர்ன். பிகாஸ் ஹி லைக்ஸ் ஹிஸ் பிளேயர்ஸ் டு பிளே லைக் வித் த பால். விங் பேக்ஸுமே கூட. சமேடோவுமே ஸ்டூட் அவுட் வுல்ஸ் கேமில் பார்க்கும்போது கொஞ்சம் ஆட் ஒன் அவுட்டாக தான் இருந்தான் லாப்டகிக்கு. ஸோ வேன் பிசாக்கா எப்படி இருப்பாங்கிறது ஐம் கியூரியஸ். மற்றபடி பார்த்தோன்னா லைக் ஸ்டெல்லர் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ அண்ட் கிறிஸ்டியன் சம்மர்வில் அண்ட் நிக்கோலஸ் ஃபுல்பர்க் லைக் ஒரு ப்ராப்பர் ஓல்ட் ஸ்கூல் சென்டர் ஸ்ட்ரைக்கர். அண்ட் சம்மர்வில் லீட்ஸில் வாஸ் வெரி வெரி குட் லாஸ்ட் சீசன். ஸோ அவனையுமே வாங்கியிருக்காங்க. ஸோ சூப்பர் சைனிங். இதுடா இவன் பக்கெட்டா நியூஸ் ஏதாச்சும் இருக்கா? இல்லனா லைக் அவனுமே உனக்கு ஒரு ஐ மீன் அது போட்டா பக்கெட்டா நியூஸ் எனக்கு இருக்கு. பக்கெட்டா என்னன்னா அவனோட கேஸ் இஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட். ஏன்னா ஒரு 4-5 ஜூரிஸ்டிக்ஷன் போகுதான். இல் ப்ராப்ளி டேக் 1 year ஃபார் த கேஸ் இது ஜட்மெண்ட்லாம் வரதுக்கு. ஸோ இந்த சீசன் பிரச்சனை இருக்காதுன்றாங்க. அப்பனா பாரு, அப்பனா குடூஸ், பக்கெட்டா, வாட் ப்ரோஸ், எடிசன் ஆல்வரஸ், சம்மர்வில், ஓவன், ஃபுல் க்ரூப். ஓ மை காட், அன்டோனியோ அவனும் இருக்கான். யா அதான். ஏய் ஒருவேளை அவசரப்பட்டனோ நம்ம இவங்க டாப் 6ல வந்துருவாங்களோ. விளையாட சீரியஸா யூரோப்பியன் ஸ்பாட்ஸ்க்கு கண்டிப்பா ஃபைட் பண்ண போற ஒரு டீம் தான் நினைக்கிறேன். பட் ஸ்ரீராம் நீங்க தான் ஆட் பண்றீங்களா டாக்டிக்கலி ஏதாவது பேசுறதுக்கு? இல்ல எனக்கு ஒரு ஐ திங்க் ஃபுல் பேக்ஸ் ஆல்சோ ஐ திங்க் இப்போ வான் பிசாக்கா எல்லாமே சூட் ஆகும். ஐ மீன் விங் பேக்லாம் ஆடணும்னா கூட சூட் ஆகும்டா. ஐ திங்க் தே ஹேவ் அ ஸ்ட்ராங் இது. எனக்கு என்னன்னா they are at a point where Lopetegui has to click மாதிரி தான். லைக் லைக் squad is there right now. இப்போ ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் அதெல்லாம் இருக்கும்போது நீ இவ்வளவு பெருசா ஸ்பெண்ட் பண்றப்போ உனக்கு டைம் கிடைக்குமா? லைக் இவ்வளவு ஆம்பிஷன் இது பண்றப்போ அப்படின்றதுதான் கொஸ்டின். அது தெரியல எனக்கு. which could go either way. ஓகே, வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். சரி, குயிக்காக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பற்றி நம்ம லைட்டாக பேசிட்டோம். பட் ஆனால் வந்து சையத் பென்ராமா அவங்க வித்துருக்காங்க. ஹவு மச் ஆஃப் அன் இம்பாக்ட் தட்ஸ் கோனா பி? நோ இம்பாக்ட்ரா. பெட்டர் பிளேயர் ஆயிட்டாங்களே. சம்மர்வில் பெட்டர் பிளேயர்.
இல்ல அவுட்கம்ஸ்ல நோட்டபிளா ஒருத்தர்னா பேசலாமான்னு பார்த்தேன். இன்னும் 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 என்னடா தேவைப்படுதுடா உங்களுக்கு? ஸோ வாட் யூ திங்க் ஆஃப் அரியோலா? இவன் தானே ஃபேபியான்ஸ்கி தானே உங்க பேக்கப்? ரியலி குட். என்ன இடத்துல ஸ்ட்ரென்தனிங் ஏதாவது தேவைப்படுதா உங்களுக்கு? டெப்த் ஏதாவது? I think அவங்க ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் 11 ஸ்ட்ராங்டா. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஸ்டின் அவங்களுக்கு. பட் ஆனா அவங்களுமே இதுல இல்லையே, 1 game a week தானே. லாஸ்ட் 2 சீசன் யூரோப்ல ஆனாங்க. ஸோ they kind of manage. So I think it should be fine தான் அவங்களுக்கு. 1 game a week வாங்க போறானுங்க அப்போ. ஆமா, of course நியூசன்ஸ் டீம் ஃபார் ஷூர் டா. நியூசன்ஸ் டீம் இவங்க ஐயோ அப்படின்னு இருக்க போகுது. என்னப்பா இது இப்படி இருக்கு சீரியஸா? I think நம்ம டைல் ரேஸை விட்டுட்டு 4 to 10 ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதுல ஃபோக்கஸ் பண்ணிடலாம். நமக்கு என்ன டைட்டில் ரேஸ்? இல்ல அத டைம் வேஸ்ட் பண்ண வேணாங்கற. நான் அத பத்தி பேசிக்கிட்டு நீ வந்து டைட்டில் போற டாப் 4 ஏஜே விட்டலாம்ன்ற. 5 to 10 5 to 10 பாது யூரோப்பா லீக் பார்க்க ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன். லைக் அப்படிதான் இருக்கு. யூரோப்பா லீக் இஸ் a good finish டா. சாம்பியன்ஸ் லீக் இஸ் a good finish போய். சீரியஸ்லி. பட் யா குயிக் ப்ரெடிக்ஷன்ஸ் பேசுறோமா? வேற ஏதாவது ஆட் பண்ண போறீங்களா டாக்டிக்கலா உங்களுக்கு? இல்ல, வெயிட் பண்ணி பொறுத்து இருந்து பாப்போம். ஐ திங்க் இன்னுமே கொஞ்சம் சைனிங்ஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் வெஸ்ட் ஹாம். பட் ஐ ஹேவ் நோ க்ளூ. ஆமா, என்னடா இருக்குது? இல்லடா, ஐ திங்க் தெரியல எனக்குமே. பட் ஆனா வந்து லண்டன் கிளப் அப்படின்னு இன்ஸ்பயர் ஆகி ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தே கோயிங் ஃபுல் த்ராட்டில் நினைக்கிறேன். சரி, சீசன் எப்படி போகணும்னு நினைக்கிறோம்? என்ன ப்ரெடிக்ஷன்ஸ்? எனக்கு வந்து இவங்க நம்பர் 9 வச்சிருந்தேன். ஆனா இவங்க டீமை பார்த்தா anywhere they can finish between 5 and 9 டா. won't be surprised எங்க முடிச்சாலும். அத 5 to 9 இருக்கிற எல்லா கிளப்புமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா போன வருஷமே அப்படி தான் இருந்தது. ஆக்சுவலா ஸ்பர்ஸே வந்து புடிச்சு 4 to 9 அப்படிதான் இருக்கு. இல்ல, ஐ மீன் லிவர்பூலுமே ரொம்ப பைனரிடா. இந்த வருஷம் என்ன ஆகும்னே தெரியல. லோபோல்ல நாங்க 3 சொல்லிட்டோம். 1 2 3 ல உறுதியா இருக்கீங்க. prediction தான். Okay, but I think they'll finish ahead of Chelsea டா. வெஸ்ட் ஹாம் வந்து இந்த வாட்டி மேனேஜர் who knows what he is doing and ஒரு ஸ்குவாட் மேல நல்ல ஒரு தேவையான பொசிஷன் மட்டும் பில்ட் பண்ணிருக்கிற ஒரு another ஸ்குவாட். ஸோ யா, எனக்கு என்னமோ ப்ராமிசிங்கா இருக்குது வெஸ்ட் ஹாம் பார்க்கும்போது. வெஸ்ட் ஹாம் டைரக்டர் யாரா? ஸ்போர்ட்ஸ் டைரக்டர் இருந்தா இப்படி கலக்குறாங்க. எல்லா ட்ரான்ஸ்ஃபரும் ஜம்முன்னு இருக்கு. அவனுக்கும் மாய்ஸ்க்குமே லாஸ்ட் சீசன் சண்டை வந்தது. அதனால தான் மாய்ஸ் சீசன் கிளம்பலாம். அவன் கேட்ட பிளேயர்ஸ் இருக்கும். மார்க் நோபலா? இல்ல ஸ்போர்ட்டிங் டைரக்டர்னு பார்த்தேன். டெக்னிக்கல் டைரக்டர்னு பார்க்கணுமா? ஓகே, சரி. டிம் ஸ்டைடன். மார்க் நோபல் ஸ்போர்ட்டிங் டைரக்டரா? பாத்தியா, எதையோ தேட போய் என்னமோ கண்டுபிடிச்சிருக்கேன். வேற ஏதாவது லண்டன் பேஸ்ட் கிளப்ஸ்? லெவர்கூசன் தூக்கிருக்காங்க. Tim Steichen. Oh my god, அதான்டா. Head of scouting and sports coordinator. லாஸ்ட் சீசன் வந்தான். லாஸ்ட் சீசனே நல்ல சைனிங் டா. குடூஸ் வாட் ப்ரோஸ் வந்து இவ சைனிங். very okay, so yeah, that's what we have for West Ham United. Going to be promising season, but எங்க முடிப்பாங்க, என்ன பண்ண போறாங்க, என்ன ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்குன்றதை தொடர்ந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடை பெற்றுக் கொள்கிறோம். இத்துடன் EPL-இன் தனித்தனித்து டீமின் தனித்தனித்து டீமின் ரிவ்யூ வந்து முடிந்தது. இதுக்கப்புறம் வந்து மற்ற லீக்ஸ்லாம் போய் பார்த்துட்டு குவிக்காக வந்து let's see how much we could cover. But yeah, it's all set game match for Premier League. This is FBP and signing off. Kailash, Sriram, Sugan, Dinesh. Dun.